go to the word of God. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக And செல்லலாம். we are a church with a vision. இந்த சபையானது ஒரு தரிசனத்தோடு கூடியதான சபை. The vision is that none of us should be left behind. அந்த தரிசனம் என்னவென்றால் நம்மில் ஒருவரும் சபைக்குள்ளாக இருக்கிறதான ஒருவரும் கைவிடப்படக்கூடாது. And the formula is you have to be ready when Jesus comes. நீங்கள் யாவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது ஆயத்தமாய் நீங்கள் இருக்க வேண்டும். Not that word. You have to be ready when Jesus comes. கவனமாக நான் சொல்கிற வார்த்தையை கேளுங்கள். இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நீங்கள் யாவரும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். You may be ready today, but when Jesus comes, if you are not ready, you will be left behind. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நீங்கள் ஆயத்தமாக இல்லாவிட்டால் கைவிடப்பட நேரிடும். What pastor? What are you? That's what the Bible is telling. He is not telling about you being ready 10 years before or 5 years before or today. You have to be ready when Jesus comes. That means every day you have to ensure that you are ready. நீங்க 10 வருஷத்துக்கு முன்பதாக நான் ஆயத்தமாக இருந்தேன், அல்லது 5 வருஷத்துக்கு முன்பதாக ஆயத்தமாக இருந்தேன், அது அல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வரும் பொழுது நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதை தான் வேதாகமம் சொல்கிறது. They that were ready when the bridegroom came, at the time of the bridegroom went in. மணவாளன் வந்தபோது அந்த வேளையிலே ஆயத்தமாய் இருந்தவர்கள் உள்ளே சென்றார்கள். They that were not ready at the time when the bridegroom came, Jesus says, I don't know you. அவர் வந்த பொழுது ஆயத்தமாய் இல்லாதவர்களை பார்த்து இயேசு என்ன சொன்னார்? உங்களை நான் அறியேன். Get this into your spirit, brother. இதை உங்களுடைய ஆவியிலே பெற்றுக்கொள்ளுங்கள். That's why God establishes churches so that we may put you in remembrance of these things, though you know these things and you are established in these things. நீங்கள் இவைகளெல்லாம் அறிந்து இதிலே நீங்கள் நிலைப்பட்டு அறிந்து தேறினவர்களாக இருந்தாலும் தேவன் சபைகளை எதற்காக வைத்திருக்கிறார் என்றால் இவைகளையே திரும்பவுமாக உங்களுக்கு நினைப்பூட்டுவதற்கு தான். Peter says, I stir up your pure minds and put you in remembrance of all these things, though you know these things and you are established in these things. நீங்கள் அறிந்து இந்த கட்டளைகளையும் வார்த்தைகளையும் நீங்கள் அறிந்து இருந்தாலும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நான் நினைப்பூட்டி எழுப்புகிறேன் என்கிறார். So we have to be always conscious, and the church is a place where they keep on speaking the same thing so that people don't forget. ஜனங்கள் மறக்காமல் இருக்கும்படிக்கு கர்த்தருடைய வார்த்தையை திரும்ப 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 சொல்லிக் கொடுத்து கொண்டும் இருக்கிறதான இடம்தான் சபை. So thank God for pastors. Pray for the pastors who do this work faithfully, and pray for all the people who are involved in the ministry. வேலையை உண்மையாக செய்கிறதான போதகர்களுக்காக ஜெபியுங்கள். அதே போல இந்த ஊழியத்திலே பங்கு பெறுகிறதான நபர்களுக்காகவும் ஜெபியுங்கள். In Luke 13 verse 23, somebody asked Jesus, Lord, will only a few people be saved? Immediately Jesus answers that person to that interesting question which he asked in verse 24, strive to enter in at the straight gate, for many, I say, I the truth, I the way, I say to you, will seek to enter in and shall not be able. லூக்கா 13:23 பார்க்கிறோம். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானா என்று கேட்டான். அதற்கு அவர், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களால் கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். I, Jesus, the one who cannot lie, the one who knows everything which has happened, which is going to happen, I say unto you. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படியானால் பொய் சொல்ல மாட்டாததான இயேசு கிறிஸ்து, முன்பு நடந்தவைகளை அறிந்தவர், இனி நடக்க போகிறவர்களையும் அறிந்திருக்கிறதான அந்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அநேகரால் அவர்களால் கூடாமல் போகும். Many seekers will not be able to. வகை தேடுகிறதான அநேகர் உள்ளே நுழையாமல் போய் விடுவார்கள். Will not be able to. That's the point I want you to know. Will not be able to. இந்த காரியத்தை தான் கவனமாக கேட்கணும். அவர்களால் உள்ளே நுழைய கூடாமல் போகும். கூடாமல் போகும். Will not be able. உள்ளே அவர்களால் பிரவேசிக்க கூடாமல் போகும். Now there are three groups of people in this world. The first group is found in Matthew chapter 7 verse 13. They are those who enter the wide gate and walk through the broad way to destruction. The second group are the seekers, and they try to enter but they won't be able to. They seek to enter but they won't be able to. Third group are the seekers, but they do something more than seeking. They strive, and because they strive, they are the people who enter in through the straight gate.
முதல் வகையான கூட்டம் அவர்கள் மிகப்பெரிய, அதாவது மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட பிரகாரமாக கேட்டுக்கு போகிறதான வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். இது முதல் வகையான கூட்டம். அநேகர் அந்த கேட்டுக்கு போகிறதான வாசல் வழியாக நுழைவார்கள். இரண்டாவது வகையான கூட்டம் அவர்கள் வகை தேடுகிற கூட்டம். இந்த ஸ்ட்ரெயிட் கேட், அதாவது இடுக்கமான வாசலை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள், அறிந்திருக்கிறார்கள், உள்ளே போக விரும்புகிறார்கள், அதற்கு வகை தேடுவார்கள், அவர்களால் கூடாமல் போகும். மூன்றாவது வகையான கூட்டம் உள்ளே போவதற்காக பிரயாசப்படுகிறதான கூட்டம். Now we have been discussing about 4 points during the last 2 weeks about what is the meaning of striving. இந்த பிரயாசப்படுதல் என்றால் என்ன என்பதை குறித்து நாம் கடந்த வாரங்களிலே நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். Strive means make every effort, strain every nerve, put everything at your disposal to achieve that particular thing for which you are striving. பிரயாசப்படுதல் என்றால் உங்களுடைய நரம்பு சொலுக்கிற வரைக்கும், நரம்பு வலிக்கிற வரைக்குமாக நீங்கள் உள்ளே நுழைவதற்கு பிரயாசப்படுங்கள். அந்த அளவுக்குமாக, அதாவது என்னென்ன முயற்சிகளை நீங்கள் எடுக்க வேண்டுமோ அந்த முயற்சிகளை நீங்கள் எடுத்து எப்படியாகிலும் அந்த இடுக்கமான வாசலுக்குள்ளாக போக முயற்சி செய்வதற்கு பெயர் தான் பிரயாசப்படுகிறவர்கள். Now seeking means they just seek, that's all. வகை தேடுதல் என்றால் உள்ள போக விரும்புறாங்க, வகை They தேடுகிறாங்க, just அவ்வளவுதான். seek, they do something, that's all. ஏதோ செய்றாங்க, அவ்வளவுதான். But they certainly do something. ஆனா நிச்சயமா அவங்க ஏதோ செய்றாங்க. Because if they don't do something, they are not seekers. அவர்கள் ஏதோ ஒன்றுமே செய்யாவிட்டால் அவர்கள் வகை தேடுகிறவர்கள் என்று அவர்களை சொல்ல முடியாது. So we have to be very careful to understand the distinction between seeking and striving. ஆகவே தெளிவாக நாம் வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். வகை தேடுகிறவர்கள், அடுத்து பிரயாசப்படுகிறவர்கள், இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்திருக்க வேண்டும். Now let's go to point number 5. What does the Bible say about striving? We're going to teach you from the Apostle Peter. 2 Peter chapter 1 verse 10. Wherefore the rather, brethren, give diligence to make your calling and election sure. For if you do these things, you shall never fall. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. For so an entrance shall be ministered unto you abundantly into the everlasting kingdom of our Lord and Savior Jesus Christ. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். Now the Apostle Peter is telling brethren, he is addressing it to brethren who have obtained like precious faith like Peter. இதை யாருக்கு எழுதுகிறார் என்றால், எங்களை போன்றதான சகோதரரே, எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு என்று. அப்படியானால் சகோதரருக்கு தான் இந்த நிருபத்தை எழுதுகிறார். And he is telling, you have got a job to do after you are saved. You have to make your calling and election sure. ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவன் நமக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். அந்த வேலை என்னவென்றால் நம்முடைய அழைப்பையும் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தி விட வேண்டும். Now certainly these people are called, certainly these people are the elect. நிச்சயமாகவே இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இவர்கள் அழைக்கப்பட்டவர்கள். Definitely they are seekers. இவர்கள் நிச்சயமாக வகை தேடுகிறவர்கள். Because they are called, brother, the elect, they know Jesus, they are called as brethren, they are the people who come to churches, they are the people who hear the messages, sing songs. நிச்சயமாகவே இவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், சபைக்கு வருகிறவர்கள் தான், பாடல்களை பாடுகிறவர்கள் தான். Now why does he say make your calling and election sure? It is because the calling and election is still not sure. ஏன் அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர்களுக்கு சொல்லுகிறார், உங்களுடைய அழைப்பையும் உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்குங்கள் என்று சொல்லுகிறார் என்றால் இன்னும் உறுதியாகவில்லை. And the English Bible says, give diligence to do this job of making your calling and election sure. Give diligence, give diligence, give diligence, give diligence. இந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்குகிறதான காரியத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார், ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதையாயிருங்கள். The Tamil Bible says jakarada, but do you know what's the meaning of diligent? Diligent means very serious about it. Diligent means making every effort. Another translation says make every effort to make your calling and election sure. Diligence means go all out to ensure that this thing happens and is completed in your life. Diligent, அதாவது தமிழ்ல ஜாக்கிரதை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது மிகவும் கவனமாக இருப்பதாகும். மிகவும் கவனமாக இருப்பது என்றால் அதை விட்டு விடாமல் அதை பற்றிக் கொள்வதற்காக, உறுதிப்படுத்துவதற்காக என்னென்ன முயற்சிகள் எடுக்க முடியுமோ அந்த காரியத்தை குறித்து கவனமாய் இருப்பதை தான் வேதம் நமக்கு ஜாக்கிரதை என்று சொல்கிறது. And in fact, if you see in 2 Peter chapter 1 verse 1, the Bible says that these people who are asked to make the calling and election sure are those who obtain precious faith through the righteousness of God
and our Savior Jesus Christ. அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்குங்கள் என்கிறதான இந்த ஆலோசனையை யாருக்கு சொல்லுகிறார் என்றால் நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு தான் அதை சொல்லுகிறார். And in verse 4 he is talking to those who have escaped the corruption that is in the world through lust. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பினவர்களுக்கு தான் இந்த வசனத்தை எழுதுகிறார். Did you understand? These are the people who are experienced the blessings of redemption. But he's telling, you have a job to do. I, Peter, the apostle, I, Peter, whom Jesus called as rock, I, Peter, who was with him in the holy mount, I have touched him. I have seen him. I am telling you, you better make your calling and election sure. இச்சையினால் உலகத்தில் உள்ள கேட்டுக்கு தப்பினவர்கள் என்று சொல்லும்போது இவர்கள் மீட்கப்பட்டவர்கள், மீட்பை பெற்றதான நபர்கள். அவர்களுக்கு தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், நாங்கள் பரிசுத்த பர்வதத்திலே அவரோடு கூட இருந்த பேதுருவாகிய நான், அவருடைய மகிமை கண்ணார கண்டதான நான், அவர் தொட்டு பார்த்ததான பேதுருவாகிய அப்போஸ்தலனாகிய நான் சொல்லுகிறதாவது உங்களுடைய அழைப்பையும் உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்துங்கள். And then he says in verse 12, wherefore I will not be negligent. Wherefore means because you have to make your calling and election sure, you have to obtain an entrance abundantly into the everlasting kingdom of our Lord and Savior Jesus Christ. Therefore I will not be negligent to put you always in remembrance of these things, though you know them and be established in the truth. And in verse 13 he says, I think it fit as long as I am in this tabernacle to stir you up by putting you in remembrance. 2 பேதுரு முதலாம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றார், இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்திருந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாய் இருக்க மாட்டேன். 13வது வசனத்திலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரமாக நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் இருக்கும் அளவு உங்களை நான் இருக்கும் வரை. And he calls his body as tabernacle, brother. இந்த சரீரத்தை கூடாரம் என்று அழைக்கிறார். You call your body as body, but he calls this body which he was having when he was in this world, as long as I am in this tabernacle. நீங்கள் உங்களுடைய சரீரங்களை சரீரம் என்று அழைக்கிறீர்கள். ஆனால் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய சரீரத்தை இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் அதை கூடாரம் என்று அழைக்கிறார். See, the apostle Peter was moved by the power of God. His spiritual understanding, spiritual revelation, spiritual intelligence, spiritual talk are way far beyond what we have understood till date. இன்றைய வரைக்கும் நம்ம புரிந்து கொண்டதை விட அப்போஸ்தலனாகிய பேதுருனுடைய புரிந்து கொள்ளுதல், அவருடைய கிரகிக்கும் தன்மை, அவருடைய காரியங்கள் எல்லாமே மிகவும் மிகவும் அதிகமாக உயரமாக தான் இருக்கிறது. Look at how he's saying. He didn't say as long as I am in this body. He says as long as I am in this tabernacle, I will do something again and again. I will keep on stirring you up by putting you in remembrance. You know why? Because he knows people have a tendency, the beloved of the Lord have a tendency to forget things which are the most essential, which will provide them an abundant entrance into the kingdom of our Lord and Savior Jesus Christ. அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன சொல்கிறார் என்றால், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருந்த போதிலும் அவர்களுக்குள்ளாக ஒரு தன்மை வந்துவிடும். எப்படிப்பட்டதான தன்மை என்றால், தங்களுக்கு பரலோக ராஜ்யத்திலே விரிவான ஒரு வாசலை திறந்து கொடுக்கக்கூடியதான காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அவர்களை தடுக்கக்கூடியதான காரியங்கள் வந்துவிடும். ஆகவே அதை குறித்து இந்த சரீரம் என்று அவர் சொல்லவில்லை, தன்னுடைய கூடாரத்திலே அவர் இருக்கும் நாளளவும் இந்த காரியங்களை குறித்து உங்களுக்கு நினைப்பூட்டுவது எனக்கு சரியாக தோன்றுகிறது என்று சொல்லி அவர் திரும்ப திரும்ப இவைகளை நினைப்பூட்டுகிறார். Now why is he giving so emphasis to this particular truth which is mentioned in 2 Peter chapter 1 verse 1? 2 பேதுரு முதலாம் அதிகாரம் முதலாவது வசனத்திலே எதற்காக இவ்வளவு முக்கியத்துவத்தை அவர் கொடுக்கிறார்? Because in verse 9, 2 Peter 1:9, the Bible says, he that lacketh these things is blind and cannot see afar off, and hath forgotten that he was purged from his old sins. 2 பேதுரு முதலாம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பார்க்கும், இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். Okay, I'm going to read it like this for your understanding. But he that hath obtained like precious faith with us through the righteousness of God and our Savior Jesus Christ, he
who has been made partaker of the divine nature in verse 4, having escaped the corruption that is in the world through lust. If he is going to lack these things, he is blind. Number 2, he cannot see afar off. Number 3, he has totally forgotten something. He has forgotten that he was purged from his old sin. 2 பேதுரு 1 வசனத்தில் சொல்லப்பட்டபடி அருமையான இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியினால் அவர்கள் இவைகள் இல்லாதவன், அதாவது இல்லாதவன் எவனோ, இவைகள் இல்லாதவன் எவனோ, எவனோனா யாரு சொல்லுங்க? எவனோ என்றால் யார்? இயேசு கிறிஸ்துவின் நீதியால் எங்களைப் போன்ற அருமையான விசுவாசத்தை பெற்றதான நபர், இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பினதான நபர், அவர்கள் அருமையான காரியங்களை பெற்றிருந்தும் அவர்கள் இந்த காரியத்தை அவர்கள் மறந்து விடுவார்கள். என்ன மறந்து விடுவார்கள்? முன் செய்த பாவ அவங்க இந்த நிலைமையில இருக்காங்க. அவங்க இந்த நிலைமையில இருக்காங்க. முதல்ல குருடா இருக்காங்க, ரெண்டாவது தூரத்துல பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனா இருக்கிறான். கண் சொருகி போன குருடன். பாத்தீங்களா யாரை குறித்து பேசுறார் பிரதர்? Those who have escaped from the corruption that is the world through lust. பூமியிலே இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பினவர்களை குறித்து தான் அவர் பேசுகிறார். Those who have been made partakers of the divine nature. திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களை குறித்து தான் அவர் பேசுகிறார். A lot of people, I am partaker of the divine nature. I have escaped the corruption that is in the world through lust. I have obtained so precious faith. Brother, you may have obtained, but if you lack these things which Peter is telling, then according to the Bible, number 1, the English Bible says you are blind. Tamil Bible says kansorigi pona, but the English Bible very clearly says you are blind. Number 2, you cannot see afar off. You can't see afar off. You don't know what's happening. Number 3, you have forgotten something very, very important, that you were purged from the old sin. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பினவர்கள், திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள், அருமையான விசுவாசத்தை பெற்றதான நபர்கள். ஆனால் அப்படிப்பட்டதான நபர்களாக இருந்தாலும் இவைகள் இல்லாமல் இதிலே குறைவுள்ளவர்களாக இருப்பார்கள். ஆனால் சொல்லப்பட்டதான காரியங்கள் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் முதலாவது குருடனாக இருக்கிறார்கள், இரண்டாவது தூரத்தில் இருக்கிற காரியங்களை பார்க்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள், மூன்றாவதாக சுத்திகரிக்கப்பட்டு போனதை மறந்தவர்களாக இருக்கிறார்கள். Now tell me, can blind people and those who cannot see afar off, can they enter? I don't understand. Maybe according to you can, everybody can enter, but Peter is telling you better make your calling and election sure. நீங்களே சொல்லுங்க, குருடனை போல இருக்கிறவங்க மறந்து போய் இருக்கிறதான இப்படிதான் நபர்கள் உள்ள நுழைய முடியுமா? ஒருவேளை உங்களுக்கு எல்லாருமே உள்ள நுழையலாம் நீங்க எண்ணிக்கொண்டிருக்கலாம், ஆனால் அப்போஸ்தலன் பேதுரு சொல்லுகிறார் அப்படிப்பட்டவர்களுக்கு நுழைய முடியாது. Who are the people who are blind, who cannot see afar off, who have forgotten that they were purged from the old sins? The Bible says in 2 Peter 1:9, he that lacketh these things. யார் இவர்கள்? யார் குருடர் என்று சொல்லப்படுகிறதான இந்த நபர்கள், அல்லது தங்கள் மறந்து போனதான அந்த நபர்கள், இவர்கள் யார்? தூரத்தில் இருக்கிறதை பார்க்க முடியாமல் இருக்கிறதான இந்த நபர்கள் யார் என்றால், இவைகள் இல்லாதவன் எவனோ. That is why he is telling you to do a job. ஆகவேதான் உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. He is telling, make every effort. That's a translation. Make every effort to add to your faith these things. ஆகவேதான் உங்களுடைய முயற்சி இவைகளோடு சேர்ப்பதற்கு நீங்கள் உங்களுடைய முழு முயற்சி எடுங்கள் என்று வசனம் சொல்கிறது. விசுவாசத்தோடு உங்களிடக்கும் விசுவாசத்தோடு சேர்த்துக் கொள்வதற்காக பிரயாசப்படுங்கள். Make every effort means, the English Bible 2 Peter 1:5, give all diligence. Not that word. 2 பேதுரு 1 வசனம், முழு ஜாக்கிரதையும் நீங்க அதிலே காட்டுங்கள். Give all diligence. அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய். I think the Tamil Bible ஜாக்கிரதை உள்ளவர் means be watching and careful. ஜாக்கிரதை வனாய் திருடர்கள் ஜாக்கிரதை. அதிக ஜாக்கிரதை. Where is the word ஜாக்கிரதை come in Tamil? திருடர்கள் ஜாக்கிரதை. Why? திருடன் will come and rob everything. So ஜாக்கிரதை என்றால் வந்து எல்லாவற்றையும் திருடிட்டு போய்டுவாங்க. ஜாக்கிரதை means, oh, he's always watching. ஜாக்கிரதை என்றால் கவனமா இருப்பாங்க. பாம்புகள் ஜாக்கிரதை. You are an area of snakes. பாம்புகள் ஜாக்கிரதை. நீங்க பாம்புகள் இருக்கிற இடத்துல நீங்க இருக்கீங்க. ஆகவே பாம்புகள் ஜாக்கிரதை. எங்க எந்த மாதிரியான ஜாக்கிரதை என்ற வார்த்தை வரும்? திருடர்கள் ஜாக்கிரதை, பாம்புகள் இருக்கிறது ஜாக்கிரதை, எச்சரிப்பா இருங்கள். See, when the word ஜாக்கிரதை comes, tell me, will somebody be sleeping? ஜாக்கிரதை என்கிற வார்த்தை சொன்னா நீங்க யாராவது suppose in the man terrorists are there, ஜாக்கிரதை, will you be sleeping in your house, brother? They're going out to rob your children, or a child snatchers, a gang is operating in area, anytime they can come. ஜாக்கிரதை.
what will you be doing? You won't be sleeping, you won't be seeking, you will be striving. No, I'm not going to allow them to come. That's the meaning of Tamil. I think that's how they've stated the word jakarde. But English Bible says, give all diligence, all diligence, all diligence. Underline that word, not just diligence, all diligence. Another translation says, make every effort. You can put it like this, strive. That's what it means. அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக, அதிக ஜாக்கிரதை உள்ளவர்கள். அப்படியானால் ஒரு இடத்துல டெரரிசம் அல்லது தீவிரவாதிகள் இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல எவ்வளவு கவனமா இருப்பாங்க, தூங்க கூட மாட்டாங்க, கவனமாக இருப்பார்கள். ஏன்னா எங்க வந்துருவாங்களோ, எப்படி பத்திரமாக தங்களை காத்துக்கொள்வது என்பதற்கு அதை தான் வசனம் சொல்கிறது. அதிக ஜாக்கிரதை உள்ளவர்கள். That is the point. That's the point. I like that. It doesn't say jakrade, adhiga jakrade. அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய். Does it say adhiga jakrade? அதிக ஜாக்கிரதை. Brother, when will you have all diligence or adhiga jakrade? எப்ப உங்களுக்கு அதிக ஜாக்கிரதையா இருப்பீர்கள்? When? எப்பொழுது இருப்பீர்கள்? When it is a terrible thief. பயங்கரமான கொடிய திருடன். Ordinary thief, திருடர்கள் அதிக ஜாக்கிரதை, I don't say. They say திருடர்கள் ஜாக்கிரதை. But when it is very, very dangerous situation, then they'll say அதிக ஜாக்கிரதை. சாதாரணமான திருடர்கள் இடத்துல ஜாக்கிரதை தான் சொல்லுவாங்க. ஆனா பயங்கரமான கொடியர்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்த இடத்துல அதிக ஜாக்கிரதை என்கிறதான வார்த்தை பயன்படுத்தப்படும். That is why you should understand the grammar in the Bible. Note that அதிக ஜாக்கிரதை. Believers, this is not giving all diligence just for 1 hour or 2 hours. As long as you live in this world, you have to give all diligence. இந்த உலகத்தில் அருமையான சகோதரரே சகோதரிகளே, இந்த உலகத்தில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அல்ல, உலகத்தில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Yesterday அதிக ஜாக்கிரதை, today அதிக ஜாக்கிரதை, tomorrow அதிக ஜாக்கிரதை. நேற்று அதிக ஜாக்கிரதையோடு இருந்தீர்கள், இன்றைக்கு அதிக ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும், நாளைக்கும் அதிக ஜாக்கிரதையோடு தான் நாம் வாழ வேண்டும். And that is why Peter says, I will not keep quiet as long as I am in this tabernacle. I will stir up your pure minds. Your minds are pure only, your minds are pure only, your minds are pure. But I will not keep quiet because I know the tendency of believers. They will forget and then it is not good for them. So I will keep on stirring them up by putting them in remembrance of these things. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், அருமையான விசுவாசிகளே, நீங்கள் நல்ல மனதை, சுத்தமான மனதை உடையவர்களாக தான் இருக்கிறீர்கள். நீங்கள் அநேக காரியங்களை அறிந்தும், இப்படிப்பட்டதான காரியங்களை அறிந்தும் இருக்கிறீர்கள். ஆனாலும் அவர்களுடைய தன்மை என்ன தெரியுமா? விசுவாசிகள் மறந்து போய்விடுவார்கள், மறக்கக்கூடியதான தன்மை உடையவர்கள். ஆகவே நான் அமைதலாக இருக்க மாட்டேன். இந்த கூடாரத்தில் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு இவைகளை குறித்து நினைப்பூட்டிக் கொண்டே இருப்பேன். திரும்ப திரும்ப இவைகளை குறித்து நினைப்பூட்டுவேன். See, this is many believers are like this. If we tell them, be careful about strange children, if we tell them, put them in the prayer point also. When strange children come, hello, brother, what are you doing? See, sometimes I feel, I tell Lord, what's happening? Then I remember Peter, oh, believers are like that. They'll always forget. I'm telling you, in this world you have to watch and be careful, otherwise you lose all your blessings. இந்த உலகத்திலே நீங்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன்னா அந்நிய புத்திரர்களை குறித்து ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொன்னாலும் அவங்க போன் பண்ணி prayer pointல ஆனாலும் people don't understand. அப்படி போடப்பட்டிருந்தும் ஜனங்க புரிந்து கொள்ளாம இருக்காங்க. See, it's very sad today. இதெல்லாம் வேதனைக்குரிய காரியங்கள். Peter knew this. பேதுருக்கு இது தெரியும். He knew how important these things were in the life of those who have obtained precious faith through the righteousness of God and Savior Jesus Christ, in the lives of those who have escaped the corruption of the world, that is through lust, in the life of those who have been made partakers of divine nature. இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியினால் அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுடைய வாழ்க்கையிலே, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பினவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த காரியங்கள் எவ்வளவு முக்கியமானது என்பதை பேதுரு அறிந்திருந்தார். ஆகவேதான் திரும்பவும் அவைகள் குறித்து பேசுகிறார். Now seekers can lack these things. வகை தேடுகிறார்கள் பாருங்கள், அவர்கள் இதிலே குறைவுபடுவார்கள். Because they are not putting all diligence. ஏன்னா அவங்க அதிக ஜாக்கிரதை காட்டுறது இல்ல. You got it? They only seeking. அவங்களுடைய வேலையெல்லாம் சும்மா தேடிட்டே இருப்பாங்க. They'll come to church on Sunday. ஞாயிற்றுக்கிழமைகளிலே, ஓய்வு நாட்களிலே சபைக்கு வருவார்கள். Sunday evening they listen to message. மாலையிலே செய்திகளை கேட்பார்கள். God will give you a breakthrough. Hallelujah! Wonderful, amazing message, power. கர்த்தர் எனக்கு வல்லமையான பிரேக் த்ரூவை தரப்போற ஆச்சரியமான செய்தி. ஓ, எவ்வளவு நன்றாக இருந்தது. And then weekdays also they listen to the message. வார நாட்களிலும் அவர்கள் செய்திகளை கேட்பார்கள். They don't know they are just seekers. ஆனா இன்னும் அவர்களுக்கு தெரியல தாங்கள் வகை தேடுகிறவர்களாகவே இருக்கிறார்கள். Child of God. அருமையான தேவப்பிள்ளையே, God loves you. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். He gave you precious faith through
the righteousness of God and Savior Jesus Christ. நம்முடைய கர்த்தரும் நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நீதியினாலே உங்களுக்கு அவர் அருமையான விசுவாசத்தை He கொடுத்திருக்கிறார். made you escape the corruption that is in the world through lust and made you partaker of His divine nature. இச்சையினால் உலகத்தில் உண்டானதான கேட்டுக்கு அவர் உங்களை தப்ப வைத்து திவ்ய சுபாவத்துக்கு உங்களை பங்குள்ளவர்களாக மாற்றி விட்டார். Today are you blind? இன்றைக்கு குருடர்களாய் இருக்கிறீர்களா? Today have you forgotten that you are purged from your old sins, and are you in a condition where you cannot see afar off? நீங்கள் முன் செய்த பாவங்கள சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து தூரத்தில் இருக்கிற காரியங்களை பார்க்க முடியாதவர்களா இருக்கிறீர்களா? Now, what are the things which have to be added, giving all diligence? எந்தெந்த காரியங்களை நாம் சேர்க்க வேண்டும்? அதிக ஜாக்கிரதையோடு நாம் சேர்க்க வேண்டியதான காரியங்கள் என்ன? Because in 2 Peter chapter 1 verse 1, you have already obtained precious faith. 2 பேதுரு முதலாம் அதிகாரம் முதலாவது வசனத்திலே பார்க்கிறோம், ஏற்கனவே நீங்கள் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றிருக்கிறீர்கள். Okay, you already obtained. ஏற்கனவே நீங்கள் Say பெற்றிருக்கிறீர்கள். hallelujah. You obtained precious faith. நம்ம எல்லாரும் நன்றி சொல்லுவோமா? நம்ம ஒவ்வொருவரும் அருமையான விசுவாசத்தை நாம் பெற்றிருக்கிறோம். You know the term used there is precious faith, not faith. அங்கே சொல்லப்பட்டதான வார்த்தை விசுவாசம் அல்ல, அருமையான விசுவாசம். What is that precious faith? Later on we'll teach you in Center CFLM, Center for Life Management. But that's interesting. But all of us have obtained precious faith. நம்ம எல்லாரும் அருமையான விசுவாசத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த அருமையான விசுவாசம் என்ன என்பதை குறித்து பிறகு சென்டர் ஃபார் லைஃப் மேனேஜ்மென்ட்ல நாம் கற்றுக்கொள்ளலாம். How did you get this precious faith? Through the righteousness of God and the Savior Jesus Christ. இப்படியாக நாம் இந்த அருமையான விசுவாசத்தை பெற்றோம். நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் நாம் அந்த அருமையான விசுவாசத்தை பெற்றோம். So very clearly this faith is not because of your works. You just obtained it through the righteousness of somebody known as God and our Savior Jesus Christ. இதை நாம் எப்படி பெற்றுக்கொண்டோம் என்றால் நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியாலே நாம் பெற்றிருக்கிறோம். The reason is, if you don't have faith, you cannot add all these things. உங்களுக்கு விசுவாசம் இல்லாவிட்டால் அடுத்து வர காரியங்களை சேர்க்க முடியாது, கூட்ட முடியாது. The Bible doesn't say make every effort to add precious faith. அருமையான விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள அதிக ஜாக்கிரதையா இருங்கள் போடல. ஏன்னா அதிகமான விசுவாசத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது, ஏற்கனவே கொடுத்துட்டாரு. புரிஞ்சிட்டீங்களா? You received it because of the righteousness, through the righteousness, through the righteousness, through the righteousness of God and our Savior Jesus Christ. Through Him you received. You didn't do anything. நீங்கள் அருமையான விசுவாசத்தை பெற்றுக்கொள்வதற்காக பிரயாசப்படுங்கள், அப்படியாக வசனம் சொல்லவில்லை. ஏனெனில் உங்கள் பிரயாசப்படவும் முடியாது, ஏற்கனவே தேவன் அதை உங்களுக்கு தந்து விட்டார். ஆகவே நாம் எப்படி பெற்றிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவினுடைய நீதி, இயேசு கிறிஸ்துவினுடைய நீதி, தேவனுடைய நீதி, இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியினாலே நீங்கள் அருமையான விசுவாசத்தை பெற்றிருக்கிறீர்கள். Through His righteousness you got it free. அவருடைய நீதினாலே, இயேசுவின் நீதினாலே உங்களுக்கு இலவசமாய் நீங்கள் பெற்றீர்கள். And you became a believer. அது இப்பொழுது விசுவாசியாக மாறிவிட்டீர்கள். But after that you have to put every effort, give all diligence, strain every nerve to add these things, because these things will not come if you are just a seeker and simply sit quiet and come to church and go and listen to messages. அதற்கு பிறகு இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் அதோடு கூட அந்த விசுவாசத்தோடு கூட நீங்கள் இவைகளை எல்லாம் சேர்க்க வேண்டும். இவைகள் எல்லாம் தானாக வந்து சேராது, ஏனெனில் நீங்கள் அதற்காக பிரயாசப்பட வேண்டும். வெறும் வகை தேடுகிற நபராக சபைக்கு மாத்திரம் காலையில வந்துட்டு ஏதோ சில பாடல்களை பாடி சில செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்தால் இந்த காரியங்கள் எல்லாம் தானாக சேர்க்கப்படாது, கூட்ட முடியாது. ஆகவே அதிக ஜாக்கிரதையோடு இந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும். So he is telling in verse 5, you who already have this precious faith, add to your faith by giving all diligence. Number 1, virtue. அதிக அருமையான விசுவாசத்தை பெற்றதான நீங்கள் அதிக ஜாக்கிரதையாய் முதலாவது நாம் எதை சேர்க்க வேண்டும்? தைரியத்தை சேர்க்க வேண்டும். See, you already have faith. Faith you don't need to add. But with that faith, you have to add to that faith by giving all diligence, virtue. உங்களுக்கு ஏற்கனவே விசுவாசம் இருக்கிறது, விசுவாசத்தை சேருங்கள். விசுவாசம் இருக்கிறது, அதோடு கூட நீங்க தைரியத்தை சேருங்கள். Okay, the Tamil Bible says தைரியம், but actually virtue is an ethic which mainly deals with the honesty and morality of a person. தமிழ் வேதாந்தத்தில் தைரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் virtue என்று சொல்லும்போது ஒரு நேர்மையான ஒரு குணம், நேர்மையான ஒரு குணத்தை குறிக்கிறது. For example, all of us know a virtuous woman.
எல்லாருக்கும் நமக்கு தெரியும் virtuous woman, கற்புள்ள கன்னிகை என்று சொல்லுவோம். See, that virtuous woman is coming from the word virtue. அந்த virtue என்கிறதான வார்த்தையிலிருந்து தான் virtuous என்கிறதான வார்த்தை அந்த பதம் வருகிறது. Who can find a virtuous woman? கற்புள்ள குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் Who யார்? can find a virtuous woman? குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? See, it is referring to a quality which deals with honesty and morality of a person. ஒரு நபருடைய குணம் அல்லது நேர்மையுள்ள ஒரு குணம், உண்மையான நேர்மையான அந்த குணத்தை தான் அந்த இடத்திலே சொல்கிறது. இதை நாம் சேர்க்க வேண்டும். I'm not going to deal because already we dealt on this message. I'm just going to give you some points. So our job is to add to our faith which God has already given through the righteousness of God and Savior Jesus Christ, this virtue. நம்முடைய வேலையே என்ன தெரியுமா? ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு அவருடைய இயேசு கிறிஸ்துவின் நீதியினாலே தேவன் நமக்கு அருமையான விசுவாசத்தை தந்திருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு கூட இந்த நேர்மையான குணத்தை, இந்த நல்ல அந்த பண்பை நாம் சேர்க்க வேண்டும். Honesty, morality. நேர்மையான ஒரு குணம். You got it? Are you doing that? அதை நீங்கள் செய்கிறீர்களா? Because if you don't do it, you'll not be in the expectation of God's plan. இதை நீங்கள் செய்யாவிட்டால், இப்படியாக நீங்கள் மாறாவிட்டால் தேவனுடைய எதிர்பார்ப்பின்படி நீங்கள் இருக்க மாட்டீர்கள். Adiga jakar, that means he's always watching. Have I added this? Have I added this? Have I added this? Have I added this? Have I added? That's the meaning of striving, brother. Striving means you just don't do something and forget. You just don't do it casually. It's serious. அதிக ஜாக்கிரதை என்று சொல்லும் பொழுது இது இந்த குணம் எனக்கு இருக்கா, இந்த நேர்மையான குணம் இருக்கா, எனக்குள்ளாக இது சேர்த்துட்டேனா, இதை நான் கூட்டிக் கொண்டிருக்கிறேனா, இதுதான் உங்களுக்கு இருக்க வேண்டும். இந்த குணம் உங்களுக்குள்ளாக இருக்கும்படிக்கு அதிக ஜாக்கிரதை. And then in verse 5, and to virtue knowledge. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், இந்த நேர்மையான அந்த குணத்தோடு கூட நாம் ஞானத்தை கூட்ட வேண்டும். What does the Tamil Bible say? ஞானத்தை. Tamil Bible gives different interpretation, but the English Bible says knowledge. தமிழ் வேதாகமம் ஞானம் என்று சொல்லுகிறது, ஆனால் ஆங்கில வேதாகமம் அறிவை கூட்டுங்கள். Brother, you have to add knowledge of our Lord and Savior Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை நாம் இந்த விசுவாசத்தோடு கூட நாம் சேர்க்க வேண்டும். See, when you talk about knowledge, he is not talking about worldly knowledge. அறிவு என்று சொல்லும்போது பேதுரு உலக அறிவை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று பேதுரு அதை குறித்து சொல்லவில்லை. He is not talking about, do you know that Nineveh collapsed and was destroyed? நினிவேயானது முழுவதுமாக இடிந்து விழுந்து போனது. Because everybody knows Nineveh was not destroyed, but later on Nineveh was destroyed. That knowledge he is not talking about. He is talking about the knowledge in 2 Peter chapter 3 verse 18. The knowledge of our Lord and Savior Jesus Christ. அந்த அறிவு, உலகத்துல என்னென்ன காரியங்கள் நடக்கிறது, முன்பு அது இடிக்கப்படவில்லை, அதுக்கு பிறகு விழுந்து போயிட்டு, இப்படிப்பட்டதான உலக அறிவுகளை பெற்றுக்கொள்வதை குறித்து வேதாகமம் சொல்லுகிறது. Not even biblical historical knowledge, okay? அதாவது சரித்திரத்தை குறித்ததான அறிவு. வேதாகம சரித்திரம் கூட கிடையாது. வேதாகம சரித்திரத்தை குறித்த அறிவை கூட அவர் பேசவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான அறிவிலே நீங்கள் வளருங்கள். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். And in 2 Peter 1:8 also the Bible says the knowledge of our Lord and Savior Jesus Christ. 2 பேதுரு 1வது அதிகாரம் 8வது வசனத்திலும் நாம் பார்க்கிறோம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நீங்கள் வளருங்கள். In 2 Peter 3:18, grow in the knowledge of our Lord and Savior Jesus Christ. 2 பேதுரு 3:18 நாம் பார்க்கிறோம், நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். So how many of us are going all out to grow in the knowledge of our Lord and Savior Jesus Christ? நம்மில் எத்தனை பேர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்கிறதான அந்த அறிவுக்காக நீங்கள் அதிக ஜாக்கிரதையாய் பிரயாசப்படுகிறீர்கள்? Of course, that is what I'm doing, Pastor. Why do you think I listen to all the messages? I want to grow in the knowledge of our Lord and Savior Jesus Christ. பாஸ்டர், நிச்சயமா நான் அதை தான் செஞ்சிட்டு இருக்கேன். நான் ஏன் இவ்வளோ செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளருவதற்கு தானே. Do you know what's the meaning of growing in the knowledge of God, of our Lord and Savior? It means you'll become more humble like Jesus, more meek like Jesus, more patient like Jesus, more speaking edifying words like Jesus speak. This is the meaning of growing in the knowledge, how Jesus lived. The same things should manifest, that Christ may be formed in you. That is the meaning of growing in the knowledge of our Lord and Savior Jesus Christ. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் அறிவிலே வளருங்கள் என்றால் என்ன? இயேசுவை போலதான முதலாவது தாழ்மை, இரண்டாவது அவருக்குள்ளாக இருந்ததான அந்த சாந்த குணம், மற்றவர்களிடத்தில் நீங்க பேசும்போது பிரயோஜனமான, அதாவது பக்தி விருத்தி உண்டாக்கக்கூடியதான வார்த்தைகளை பேசுவது, இப்படிப்பட்ட காரியங்களிலே நீங்கள் வளருவீர்கள். உங்களுடைய குணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். That's what he means, knowledge. அதற்கு பெயர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
கிறிஸ்துவை அறிகிற அறிவில் Now all of us know that we have to strive to have the meekness of Christ. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இயேசுவை போல சாந்தமுள்ளவர்களாக நாம் மாற வேண்டுமானால் பிரயாசப்பட வேண்டும். To have the long suffering and patience of Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய நீடிய பொறுமை நமக்கு வேண்டும் என்றால் அதிலே நாம் வளர வேண்டும். அதற்காக பிரயாசப்பட வேண்டும். பிரயாசப்படணும். பிரயாசப்படணும் எப்படி வரும்? All your whole nature, whole characteristics, everything will come, brother. இல்ல நீங்க பிரயாசப்படலனா நிச்சயமா பழைய குணங்கள் பழைய காரியங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படும். And you will be blind and forgotten that you are purged from these old sins. And you can't see a far off. நீங்கள் குருடனாய் இருந்து பழைய பாவங்களார நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து தூரத்தில் இருக்கிறவர்களை பார்க்க முடியாதவர்களாய் இருப்பீர்கள். The third thing is found in verse 6, and to knowledge temperance. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் 6வது வசனத்திலே அந்த அறிவோடு கூட நாம் இச்சை அடக்கத்தை சேர்த்துக் கொள்ள வேண்டும். Now that is another thing which you have to go all out to add. அடுத்ததாக நாம் சேர்க்க வேண்டிய பிரயாசப்பட வேண்டியதான காரியம் இச்சை அடக்கம். Temperance means self control. இச்சை அடக்கம் என்று சொல்லும்போது நம்மை கட்டி இருக்க வேண்டும், நம்மையே அடக்கிக் கொள்ள வேண்டும். Self control in every area of your life. இச்சை அடக்கம் என்று சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பாகங்களிலும் நாம் அடக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும். Self control in your food. உங்களுடைய உணவிலே அந்த அடக்கம் தேவை. Self control in your emotion. உங்களுடைய உணர்ச்சிகளிலே அடக்கம் தேவை. Self control when strange children talk to you. தேவையில்லாத வார்த்தைகளை அல்லது அந்நிய புத்திரர் உங்களிடத்தில் பேசும் பொழுது அவைகளை நீங்கள் அறிந்து அதை அடக்கிக் கொள்ள வேண்டும். Self control in your watching with your eyes. உங்களுடைய கண்களினால் காரியங்களை பார்ப்பதிலே அங்கு உங்களுக்கு அடக்கம் தேவை. Self control in your mouth. உங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை பேசுவதில் அடக்கிக் கொள்ள வேண்டும். In every area there should be self control. உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பாகங்களிலும் நமக்கு இச்சை அடக்கம் தேவை. Because if it goes out of self control, then you are yielded to temptation. இச்சை அடக்கம் அதை மீறினால் அதற்கு பெயர் அது அளவுக்கு மீறி போவதாம். That is why you have to put every effort to add temperance to your quality list. ஆகவே நாம் இச்சை அடக்கம் என்பதை நம்முடைய தகுதிகளிலே நம்முடைய குணங்களிலே ஒன்றாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்காக நீங்கள் பிரயாசப்படுங்கள். The fourth thing is and to temperance patience. அடுத்ததாக நான்காவதாக நாம் பார்க்கும் இச்சை அடக்கத்தோடு பொறுமையை கூட்டிக் கொள்ளுங்கள். Now I'm not going more deep into this point because already I've taught about this. You can listen to our earlier messages, but all of you know what's patient. Patient means you are patient. பொறுமை என்று சொல்லும்போது நீங்கள் ஒரு அமைதலோடு பொறுமையோடு இருக்கிறீர்கள். You're patient. The miracle is not manifested, but you're patient. இன்னும் அந்த அற்புதம் நீங்கள் எதிர்பார்க்கிறதான காரியம் வெளிப்படவில்லை, ஆனால் பொறுமையோடு இருக்கிறீர்கள். That person is irritating you, but you're patient. அந்த நபர் உங்களை எரிச்சல் படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், ஆனாலும் நீங்கள் பொறுமையோடு சகிக்கிறீர்கள். But don't be patient with Jezebel spirits. Don't be patient with the devil. Don't be patient with the works of the devil. ஆனா அதே நேரத்துல இந்த யேசபேலினுடைய ஆவி சத்துருனுடைய கிரியைகள் இவைகளிலே நீங்கள் பொறுமையாக இருக்காதீர்கள். No, there you cannot be patient. அங்க நீங்க பொறுமையாக got to be rude there. Get out, get thee behind me, Satan. That's what Jesus said to Peter itself. அந்த காரியங்களிலே நீங்கள் இயேசுவை போல இருக்க வேண்டும். பேதுருவை பார்த்து அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் சரியில்லாதனால எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொன்னார். Brother, look at Jesus. This is the knowledge of Jesus. How does Jesus behave? எப்படியாக இயேசு நடந்து கொண்டார்? When Peter began to speak like Satan, he said, "It is Peter, you are the rock. You are such a wonderful person. You know, I can't hurt Peter. You know, I'm such a good person. You are a foolish person. You lost all your blessings." I'm telling you now, you lost your blessings. பேதுரு இயேசு எப்படி நடந்து கொண்டார் பாருங்க. பேதுரு பிரியமில்லாத அதாவது சத்ருவை போன்றதான சில வார்த்தைகளை பேசினபோது, ஐயோ நான் இயேசுவாக இருக்கிறேன், நான் அந்த அளவுக்கு நான் பேதுரு எனக்கு ரொம்ப மிகவும் பிரியமான ஒரு சீஷன், ரொம்ப நெருக்கமான நான் தெரிந்து கொண்டேன். எப்படி நான் அப்படி சொல்ல முடியும்? அது மாதிரி சொல்ல முடியாது. நான் இயேசுவே சொல்லிட்டாரே, பின்னாலே போ சாத்தானே. He didn't say பின்னாலே போ Peter. Why don't you use those words against these people? பின்னால போ சாத்தானே என்று சொன்னார், பேதுருவே என்று சொல்லவில்லை. Why I'm telling you is because there are so many forces today operating which are trying to rob the saints of the blessing. இன்றைக்கு अनेक சக்திகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது உங்களுடைய ஆசீர்வாதங்களை திருடும்படிக்கு. How many times you are going to live in suffering and struggle, my dear people? எத்தனை நாள் இன்னும் நீங்கள் வேதனையோடு கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்க போகிறீர்கள்? See, when God has started a breakthrough, let the breakthrough wheels start going forward in full speed. தேவன் அந்த சுழலுகிறதான சக்கரத்தை அவர் சுழல ஆரம்பித்து விட்டார், அது தொடர்ந்து சுற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். Patience, பொறுமை, it's very very important. மிக மிக தேவையான ஒன்று நம்முடைய வாழ்க்கையில். A man who has got patience will not faint though the promise still has not manifested.
ஒரு மனிதன் பொறுமையோடு இருக்கிறதான மனிதன் அவன் சோர்ந்து போகவே மாட்டான். தேவன் கொடுத்ததான வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் இருந்தாலும் அந்த வார்த்தைகள் நிறைவேறுகிற வரைக்கும் அவன் பொறுமையோடு இருக்கிறதான மனுஷன் சோர்ந்து போகவே மாட்டான். The Bible says, be followers of those who through faith and patience inherit the promises. வேதம் வெகு தெளிவாக சொல்லுகிறது, பொறுமையினாலும் விசுவாசத்தினாலும் தேவனுடைய வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்தரித்தவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள். So if you have to inherit the promises, you need patience along with your faith. ஆகவே வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்தரிக்க வேண்டுமானால் உங்களுக்கு விசுவாசத்தோடு கூட பொறுமை தேவை. That's why Peter is saying, you already got faith, add to your faith patience, and then you will not be blind and you will also inherit all the promises. அதற்கு தான் ஆகவே தான் பேதுரு சொல்றார், ஏற்கனவே தேவன் இயேசு கிறிஸ்துவின் நீதியினால் உங்களுக்கு விசுவாசத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், அந்த விசுவாசத்தோடு கூட பொறுமையை சேர்த்துக் கொள்ளுங்கள், இதிலே நீங்கள் பிரயாசப்படுங்கள் என்று பேதுரு சொல்கிறார். And the next point, verse 6, and to patience godliness. ஆறாவது வசனத்திலே பார்க்கிறோம், பொறுமையோடு கூட தேவ பக்தியை கூட்டுங்கள். See, godliness. தேவ பக்தி. Godliness means fear of God. தேவ பக்தி என்றால் தேவனுக்கு பயப்படுகிற பயம். Godliness. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். Brother, have you got this quality known as godliness? இந்த இடத்துல உங்களுக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்கிற குணம் இருக்கிறதா? See, you are reverential before God. தேவனுக்கு முன்பதாக கனத்தோடு இருக்க வேண்டும், கனம் மரியாதை. You are very careful how you behave in the house of God. கர்த்தருடைய வீட்டிற்கு வரும்போது தேவனுடைய ஆலயத்திலே நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் அதிலே ஜாக்கிரதையா இருங்கள். One thing let me tell you, when you enter the house of God, totally change. ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள வந்தா எல்லாமே மாறணும். You may be a cantankerous person, but when you enter the house of God, God is watching. It's His house. You got to have godliness, fear of God. நீங்க உள்ள நுழையும் போது நீங்க சாதாரண பொல்லாத ஒரு மனுஷனை போல நீங்க இருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள வரும்போது உங்களுடைய குணங்கள், உங்களுடைய தன்மைகள் எல்லாமே மாறி வேண்டும், வித்தியாசமாக மாறணும். And you have to keep on adding godliness to your patience. உங்களுடைய பொறுமையோடு கூட தேவ பக்தியை சேர்த்துக் கொள்ளுங்கள். When you are in the office, godliness. நீங்க அலுவலகத்துல வேலை செய்றீங்களா, அந்த இடத்துல தேவ பக்தியோடு இருங்கள். A person who has added godliness will be afraid to sin. தேவ பக்தியை தன்னுடைய வாழ்க்கையில் கூட்டி இருக்கிறதான ஒரு மனிதன் பாவம் செய்ய அவன் பயப்படுவான், பாவம் செய்ய மாட்டான். Have you done? நீங்க அப்படி செஞ்சிருக்கீங்களா? Have you gone all out? நீங்க இதற்காக முயற்சி பிரயாசப்பட்டீர்களா? I never even thought about it, pastor. பாஸ்டர், இதெல்லாம் நான் நினைக்கல பாஸ்டர். I don't know. எனக்கு தெரியல பாஸ்டர். Are you 100% sure? 100% உண்மையாக இருக்கிறீர்களா? And then in verse 7, and to godliness, brotherly kindness. அடுத்ததாக வசனம் சொல்கிறது, தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும் கூட்டுங்கள். What's the meaning of adding brotherly kindness? சகோதர சிநேகம் என்றால் என்ன? You know that believer, do you know what happened to him? உங்களுக்கு தெரியுமா அவங்களுக்கு என்ன ஆச்சு தெரியுமா? Do you know? உங்களுக்கு தெரியுமா? All within the church. இவெல்லாம் சபைக்குள்ளாக Do you நடக்கிறதான know? பின்புரணி பேச்சு. Do you know? உங்களுக்கு தெரியுமா அவங்களுக்கு Do you என்ன know நடக்குது? how the pastor is speaking? உனக்கு தெரியுமா பாஸ்டர் He's always pricking me. அவர் என்னையவே தான் குத்தி பேசுறாரு. Do you know how that person is speaking? அவங்க எப்படி பேசுறாங்க தெரியுமா? Do you know how they are dressing? அவங்க எப்படி உடுப்பு போடுறாங்க தெரியுமா? Do you know these people all? I don't know. I don't want to say. நான் இவங்க எல்லாம் யார் தெரியுமா? Brotherly நான் kindness. சொல்லவே விரும்பல. Brotherly kindness. சகோதரனே, உனக்குள்ள சகோதர சிநேகம் இருக்க வேண்டும். Brotherly kindness. சகோதர சிநேகம் இருக்க வேண்டும். That is why, pastor, even when strange children speak, I listen to them because brotherly kindness. ஆகவே தான் பாஸ்டர் சில அந்நிய புத்திரர்கள் பேசினாலும் நான் அதை கேட்டுக்கிறேன், ஏன்னா எனக்குள்ள சகோதர சிநேகம். You don't have brotherly kindness, that's why you are listening. First of all, உங்களுக்குள்ள சகோதர சிநேகம் இல்லை, ஆகவே தான் கேட்டுட்டு இருக்கீங்க. see, the point is you need to have wisdom. ஞானமாய் நீங்கள் இருங்கள். Wisdom to apply the word in the right way. கர்த்தருடைய வார்த்தையை சரியான முறையில் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்துவதற்கு தேவ ஞானம் தேவை உங்களுக்கு. Brotherly kindness means promoting one accord and kindness within brothers. சகோதர சிநேகம் என்றால் சகோதரருக்குள்ளாக ஒருமனப்பாடு உண்டாக்குகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். Let your speech be always with grace. வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய பேச்சு எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. Speak with kindness to your brothers. உங்களுடைய சகோதர சகோதரிகளோடு ஒரு தயவாக ஒரு அன்போடு கூட பேசுங்கள். Don't hurt them. அவர்களை குத்துவதை போல பேசாதீங்க. But not with people with Jezebel spirit and those with all these. That's what I'm telling. See, when we teach the Bible today, the devil is tricking everybody, brother. I don't understand. Even if you go to the Bible, you say brotherly kindness. See? And these people, I don't know what spirit is going on. Please be wise, otherwise you lose the blessing. You got to balance this. Brotherly kindness, you know who are
good people. Those who don't talk about others, they are good people. மற்றவங்களை குறித்து பேசாம இருக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் நல்லவங்க. அவங்க தான் நல்லவங்க. அவங்க தான் நல்லவங்க. Anybody who speaks about others are not good, they are bad. மற்றவங்களை குறித்து பேசுறாங்க பாருங்க, அவங்க நல்லவங்களே கிடையாது, அவங்க மோசமானவர்கள் என்று See, தான் the சொல்றாங்க. problem is they forget the faults in their life. So much of all, they think they are perfect, they are talking. See, you have no right to talk about others when you got so many faults within yourself. உங்களுக்குள்ளாக, அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தங்களிடத்துல எந்த குறையும் இல்லை, மற்றவங்களிடத்துல தான் குறைகள் இருக்கிறதாக நினைத்து அவங்க பேசுறாங்க. மற்றவங்களை பற்றி, மற்றவங்களோட குறைகளை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு எந்த உரிமையுமே கிடையாது. Anybody who speaks about others don't show brotherly kindness. யாராவது, எந்த சகோதரனாவது எந்த சகோதரியாவது மற்றவங்களை பற்றி பேசுறாங்கன்னா அவங்க கிட்ட அந்த சகோதர ஸ்நேகம் காட்டாது. Anybody who gossips, cut him off, say, get thee behind me, Satan. Nobody has got guts, huh? That's a big problem. Okay, you are going to lose the blessing, that's up to you. ஏன்னா சிலர் பின்னாக பேசுவாங்க, அவங்கள பற்றி இவங்கள பற்றின்னு பேசுவாங்க. அவங்க பேசும்போது பேசாதீங்க, அதை தடுத்து நிறுத்திடுங்க அங்கேயே. அதை சொல்றதுக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு தைரியமே இல்லை. See, we have entered the new realm. புதிய நாட்களுக்குள்ளாக, புதிய The realm of overflow of God's power and God's blessing and God's love and God's might and God's grace and God's miracle power. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அற்புத வல்லமை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய அற்புத வல்லமையானது கிரியை செய்யக்கூடியதான புதிய நாட்களுக்குள்ளாக தேவன் நம்மை நடத்தி கொண்டு போகிறார். God expects something more than what we were doing all these days. இவ்வளவு நாட்கள் நாம் இருந்ததை விட இன்னும் அதிகமாக தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். If you are going to be, no, I'll be like that, mean then God also say, okay, for you it is a old period, for others it is a new blessing period. Then you will regret it because you will see others being blessed and you will be left behind. That's not good for you. ஆனா நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன். புதிய நாட்களுக்கு வேண்டிய விதமாக நான் தேவனுக்கு ஏற்ற போல நான் செயல்பட மாட்டேன். பழைய நபரை போல இருப்பேன். நீங்க பழைய நபரை போல இருப்பீங்க, உங்களுக்கு பழைய காலங்களை போலவே தான் வாழ்க்கை இருக்கும். ஆனால் மற்றவங்களோ புதிய தேவனுடைய செயல்களை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். நீங்கள் அதை விட்டு இருப்பீர்கள், அது உங்களுக்கு நல்லதல்ல. And lastly, 2 Peter 1:7, and to brotherly kindness, charity. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் 2 பேதுரு 1:7 வசனம், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். Charity means love. அன்பை கூட்டி வழங்குங்கள். Now here it talks about the love of God, not human love. இந்த இடத்திலே அன்பு என்று சொல்லும்போது தேவனுடைய அன்பை குறிக்கிறது, மனுஷனுடைய அன்பு அல்ல. Charity always refers to God's love. இந்த இடத்திலே அன்பு என்று சொல்லும்போது தேவனுடைய அன்பை நீங்கள் கூட்டி வழங்க வேண்டும். Love beareth all things. அன்பு சகலத்தையும் சகிக்கும். Love is not jealous. அன்பு பொறாமைப்படாது. Love doesn't esteem itself great. அன்பு தன்னை குறித்து இருமாப்பா இராது. There are so many things which the Bible describes about charity. அன்பை குறித்து अनेक காரியங்கள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. Charity suffereth long. அன்பு நீடிய பொறுமையோடு இருக்கும். So I can keep on going, but I told you already spoken about this message. So all these things have to be added to our life. இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த விசுவாசத்தோடு கூட இவையெல்லாம் கூட்டப்பட வேண்டும். God gave you faith and he says, number 1, add to your faith virtue, then 2, knowledge, 3rd, temperance, 4th, patience, 5th, godliness, 6th, brotherly kindness, and 7th, charity. ஆண்டவர் நமக்கு அருமையான விசுவாசத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆனால் அந்த விசுவாசத்தோடு கூட நாம் முதலாவதாக நாம் அந்த நேர்மையான அந்த கற்புள்ள நேர்மை என்கிறதான அந்த குணத்தை நாம் கூட்ட வேண்டும். இரண்டாவதாக அறிவை நாம் கூட்ட வேண்டும். அறிவோடு கூட இச்சையடக்கத்தோடு கூட பொறுமையோடு கூட தேவபக்தியோடு கூட சகோதர சிநேகத்தோடு கூட அன்பை நாம் கூட்ட வேண்டும். Now our job is to add. நம்முடைய வேலை கூட்டுவதுதான். Time is short. காலம் குறுகினதா இருக்கிறது. Recommended that those who are married be as though they were not. திருமணமானவர்களும் ஆகாதவர்களைப் போல இருங்கள். Because I don't know whether you have made any effort to add all these things. இதுவரைக்கும் நீங்க உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் கூட்டுவதற்கு பிரயாசப்பட்டீர்களா இல்லையா என்று எனக்கு தெரியாது. Tell me, did you go all out to add virtue? நீங்க அந்த நேர்மையான குணம் உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பதற்காக பிரயாசப்பட்டீர்களா? Did you try or not? If you didn't try, it is not there. That's all, very simple. முயற்சி எடுத்தீங்களா? You what that specifically to add virtue did you try? உண்மையாக அந்த நேர்மையான குணம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கணும், அதற்காக முயற்சி எடுத்தீர்களா? Don't tell me I read the Bible, I prayed, I went to this meeting, all these stories, don't tell me. This is a job. பைபிளை வாசிச்சேன், நான் இந்த கூட்டத்துக்கு போனேன், அந்த கூட்டத்துக்கு போனேன், இந்த கதையெல்லாம் நமக்கு வேண்டாம். It's like saying I went here. No, did you do that particular job? Job is adding virtue. இந்த குறிப்பிட்ட வேலையை செஞ்சீங்களா? நான் இங்க போன அங்கே போன அதெல்லாம் இல்ல. இந்த குறிப்பிட்ட வேலையை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதான தைரியத்தை, அதாவது அந்த நேர்மையை கூட்டுவதற்கு பிரயாசப்பட்டீர்களா? Did you go all out to add knowledge? அறிவை பெற்றுக்கொள்வதற்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அறிவை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி எடுத்தீர்களா?
Did you go all out to add temperance? இச்சை அடக்கத்தை கூட்டிக் கொள்வதற்காக முயற்சி எடுத்தீர்களா? Did you go all out to add patience? பொறுமையை கூட்டிக் கொள்வதற்காக முயற்சி எடுத்தீர்களா? Did you go all out to add godliness? தேவ பக்தியை சேர்ப்பதற்காக முயற்சி எடுத்தீர்களா? Did you specifically for that? இதற்காக ஏதாவது முயற்சி எடுத்திருக்கிறீர்களா? Brotherly kindness, சகோதர சிநேகம், charity. அன்பு. Did you? இந்த அன்பு How much of time did you spend on this? எவ்வளவு நேரம் இதற்காக செலவிடுகிறீர்கள்? Pastor, no time, Pastor. I have to go. You know, my office, they are squeezing me. They're pressurizing me. You know, I have to survive. I have to live in this world, Pastor. I need money. But the Bible says, man shall not live by bread alone, but by every word that cometh out of the mouth of God, my dear people. It doesn't say, man shall live by the money which comes from your employment. That is bread. It says, man shall live not only by the money that comes from your office, but by every word that cometh out of the man of God. This is what Jesus said, and this is what the Creator's manual is describing as to how one should live. எப்படியாக இந்த உலகத்தில் நம்ம வாழ வேண்டும்? வேதம் என்ன சொல்லுகிறது? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐயோ பாஸ்டர், எனக்கு வேலையில என்னை பிழிஞ்சு எடுக்கிறாங்க, எனக்கு இதுக்கெல்லாம் நேரமே. வேலையில பிழிகிறாங்க பாஸ்டர், நல்லா தெரியும், டைமே கிடையாது. ஆனா நான் வேலை செய்யலாம், எனக்கு காசு இருக்கா பாஸ்டர்? யார் காசு? யாரை போய் நம்பி இருக்கிறது பாஸ்டர்? நம்பாத, வசனத்தை நம்புப்பா. பைபிள் என்ன போட்டிருக்குது? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல. அப்பனா என்னது? அப்பனா என்னது? மனுஷன் நீ செய்யற வேலையினால் மாத்திரமல்ல, நீ செய்யற பிசினஸ்னால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். மனுஷன் வேலையினால அல்ல, பிசினஸ்னால அல்ல, கர்த்தருடைய வார்த்தையினாலே, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். See, understand the power of the word. கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையை புரிந்து கொள்ளுங்கள். Deuteronomy 32 verse 47, but this is your life, and through this thing you shall prolong your days that you live in the land. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 47வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இதுவே உங்களுக்கு ஜீவனாக இருக்கிறதிலே, சுதந்தரிக்க போகிற தேசத்திலே உன்னுடைய ஆயுசு நாட்களை நீ நீடிக்க பண்ணுவாய். It's not a vain thing for you. இது உனக்கு வியர்த்தமான காரியம் அல்ல. Brother, you are considering your job and your money and all these things as the thing which is determining your life. You are living in deception. நீங்க உங்க பணம், please understand what is not a vain thing for you, the word of God. நீங்க செய்கிறதான வேலையும் இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்க்கை, இந்த காரியங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். சகோதரனே, சகோதரியே, இதை புரிந்து கொள்ளுங்கள். இது அல்ல, தேவனுடைய வார்த்தை தான் உங்களுக்கு. It's not a vain thing for you. இது உங்களுக்கு வீணான காரியம் அல்ல. See, it's not a waste thing for you. இது உங்களுக்கு வீணான நேரம் அல்ல, அல்லது நேரத்தை வீணாக்குற காரியம் அல்ல, வீணான இது காரியம் அல்ல. Because it is your life. இதுதான் உங்களுடைய ஜீவன். I don't understand, Pastor. Pastor, எனக்கு இன்னும் புரியல பாஸ்டர், நீங்க சொல்லுங்க. What is your life? உங்களுடைய ஜீவன் எது? Not your job. உங்களுடைய வேலை அல்ல. Not your money. உங்களுடைய பணம் அல்ல. Not your resources. உங்களுக்கு இருக்கும் காரியங்கள் அல்ல. Not your intelligence. உங்களுடைய திறமை அல்ல. The word of God. தேவனுடைய வார்த்தை உங்களுடைய ஜீவன். It is your life. அதுதான் உங்களுடைய ஜீவன். And through this thing, அந்த வார்த்தையினாலே, through this thing, இந்த வார்த்தையினாலே, not through your job, உங்களுடைய வேலை மாத்திரமல்ல, உங்க வேலையினால அல்ல, உங்க வேலையினால அல்ல. You're squeezing me, Pastor. Naturally, they're going to squeeze you only. MHC members have to be different. I told you yesterday itself. MHC member na they don't allow themselves to be squeezed. நீங்க உங்களை ஸ்குவீஸ் பண்றதுக்கு, பிழிந்து எடுக்கிறதுக்கு விட கூடாது. விட மாட்டீங்க. விட மாட்டீங்க. விட கூடாது. விட மாட்டீங்க. சொல்லுங்க, விட மாட்டேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, நான் விட மாட்டேன் அதுக்கு. More than a conqueror, brother. நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறேன். You're son of God. நீ தேவனுடைய புத்திரன். You're the redeemed person. நீ மீட்கப்பட்ட மக்கள். Born to reign. நீ ஆள பிறந்தவன். Born to conquer. நீங்கள் மேற்கொள்ள பிறந்தவன். Every weapon of the enemy is under your foot. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த காரியமும் உங்களுடைய கால்களின் கீழாக தேவன் போட்டிருக்கிறார். Nothing shall by any means hurt you. ஒன்றும் உங்களை எந்த முறையிலும் சேதப்படுத்த மாட்டாது. Such an amazing person, MHC member. MHC memberனாலே நீங்கள் ஒரு ஆச்சரியமான நபர். Through this thing, இதன் மூலமாக, you shall, நீங்கள், you shall, நீங்கள், which thing? நீங்கள் எதின் மூலமாக? Never forget this, not your office. இது நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்க அலுவலகத்தின் மூலமாக அல்ல. Not the money which you get. You may earn 25 lakh rupees per month. Throw it into the basket. நீங்க 25 லட்சம் ரூபாய் ஒருவேளை நீங்க மாசத்துல you won't take even 1 paisa. நீ ஒரு பைசா எடுத்து போ. 25 லட்சம் ரூபாய் மாசம் நீ சம்பாதிக்கலாம். குப்பையில போடு. Not through that 25 lakhs. புரிஞ்சுக்கோ. மண்டையில ஏறட்டும். அந்த 25 லட்சம் நீங்க பிழைக்க. God's life you won't see. What is your life? உங்களுடைய வாழ்க்கை ஜீவன் எது? Word of God. தேவனுடைய வார்த்தை தான். Through this thing, இதனாலே, through this thing, இதனாலே, which is your life, ஜீவனாய் இருக்கிற through this இதனாலே, thing which is your life, ஜீவனாய் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தையினாலே, you shall, நீங்கள், you shall, நீங்கள் prolong your day, உங்கள் நாட்களை நீடிக்க பண்ணுவீர்கள். the land. உங்கள் நாட்களை இந்த தேசத்திலே நீங்கள் நீடிக்க பண்ணுவீர்கள். Saturday be blessed, ஆசீர்வாதமாய் இருங்கள்.
I'm telling you, miracles are going to happen like water. நிச்சயமாக நான் சொல்லுவேன், அற்புதங்கள் தண்ணீரை போல நடக்கும். தண்ணீரை போல அற்புதங்கள். Miracles are going to happen like water. அற்புதங்கள் தண்ணீரை போல நடக்கும். When people are going to listen to the word of God and be blessed, miracles are going to happen like never before. கர்த்தருடைய வார்த்தையை தேவ ஜனங்களாகி நீங்கள் கேட்டு அதன்படி நீங்கள் செய்யும் பொழுது அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே தண்ணீரை போல நடக்கும். So don't forget what Jesus said, you need to strive as long as you are in this world. ஆகவே இயேசு சொன்னதான காரியத்தை மறந்து விடாதீர்கள். இந்த பூமியிலே நீங்கள் உயிரோடு வாழும் நாட்கள் அளவும் நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். Because you are now living in this tabernacle. ஏனெனில் நாம் இந்த கூடாரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். And Peter says in 2 Peter chapter 1 verse 14, knowing that shortly I must put up this my tabernacle, even as the Lord Jesus Christ had showed me. 2 பேதுரு முதலாவது அதிகாரம் 13வது வசனத்திலே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து. See, Peter is saying, I'm going to soon put up this tabernacle. சீக்கிரத்திலே நான் இந்த கூடாரத்தை விட்டு போக நேரிடும். All of you are living in this tabernacle. நம்ம எல்லாரும் இந்த கூடாரத்தில், இப்படிப்பட்ட கூடாரத்தில் தான் வாழுகிறோம். One day you have to put up this tabernacle. ஒரு நாளிலே இந்த கூடாரத்தை விட்டு நாம் போக வேண்டும். What will follow you? அதுக்கு பின்பதாக எது உங்களை தொடரும்? Your works. உங்களுடைய கிரியைகள் தான். And the works do follow them. அவர்களுடைய கிரியைகள் அவர்களுக்கு பின்பதாக சென்றது. Blessed are they that died in the Lord, for the works do follow them. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர் அது முதற்கொண்டு அவர்களுக்கு பின்பதாக அவர்களுடைய கிரியைகள் பின்னாக செல்லும். Revelation 14 verse 13, and I heard a voice from heaven. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். 13வது voice he heard the voice from heaven, brother. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டார். Not a voice from earth. பூமியிலிருந்து அந்த சத்தம் வரவில்லை. Amazing. John the apostle, what an amazing ear is God. He is so confident, he says, I heard a voice from heaven. எவ்வளவு அருமையான காதுகள் இந்த அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். And that voice was saying only to John. அந்த சத்தம் யோவானுக்கு தான் சொன்னது. Saying unto me. எனக்கு சொல்லுகிறது, right. எழுது. Right. இதை எழுது. Why? Because everybody should know this. ஏன் எழுது என்று ஆண்டவர் சொல்லுகிறார்? அதை எல்லாரும் அறிய வேண்டும். Blessed are the dead which die in the Lord. அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. They lived in the tabernacle and they put up the tabernacle now. இந்த கூடாரத்திலே வாழ்கிறதான அந்த நபர்கள் அதை விட்டு போக வேண்டும். He said the spirit that they may rest from the labors and the works do follow them. தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து அவர்கள் இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகும். ஆவியானவரும் ஆம் ஆம் என்று திருவுளம். So what will follow you when you put up this tabernacle? இந்த கூடாரத்தை விட்டு நீங்கள் பிரிந்து போகும் பொழுது உங்களுக்கு பின்பதாக எது வரும்? What will follow you? வருவது என்ன? Goodness and mercy. நன்மையும் கிருபையுமா? Your money for which you labored. எந்த பணத்தை சம்பாதிப்பதற்காக பிரயாசப்பட்டீர்களோ அந்த பணமா உங்க பின்னாக வரப்போகுது. Your office for which you labored, oh they are squeezing me. என்னை பிழிகிறார்களே என்று சொன்னதான அந்த அலுவலகமா உங்களுக்கு பின்னாக வரப்போகிறது. Anything which you stored up. நீங்க சேர்த்து வைத்த காரியங்கள் your children will follow you. உங்க பிள்ளைகள் தான் உங்க பின்னால வருவாங்களா? your husband will follow you. உங்க கணவன் வருவாரா? nobody will follow you. ஒருவரும் உங்க பின்ன வர மாட்டாங்க. when you are in this tabernacle they will follow you. இந்த கூடாரத்தில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் பின்ன வருவாங்க. but when you put up this tabernacle, இந்த கூடாரத்தை விட்டு பிரிந்த பிறகு only one thing will follow you. your works. ஒன்றே your works. உன்னுடைய கிரியைகள். உன்னுடைய கிரியைகள். your works. உன்னுடைய கிரியைகள். your works which you did in this tabernacle. இந்த கூடாரத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது செய்ததான அந்த கிரியைகள் தான் உங்களுக்கு பின்பதாக வரும். you got it? I like the word that Peter uses, my body is a tabernacle. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறதான அந்த வார்த்தை மிக அருமையான ஒன்று, எனக்கு மிகவும் விருப்பமா இருக்கிறது. என்னுடைய கூடாரத்திலே நான் தங்கி இருக்கும் இடம். tabernacle temporary. tabernacle always is a temporary residential. கூடாரம் என்றாலே தற்காலிகமாக தங்குவதற்காக போடப்படுகிறதான ஒரு இடம். Peter was always conscious one day he has to leave. இப்போ ஒரு நாளிலே இந்த இடத்தை விட்டு இந்த கூடாரத்தை விட்டு போக வேண்டும் என்பதை பேதுரு அறிந்திருந்தார். ஆகவே தான் இப்படி எழுதுகிறார். But he also knew that in this world if this tabernacle has to live, through this thing the word of God only it can live. ஏனெனில் இந்த பூமியிலே இந்த கூடாரம் இருக்கும் வரைக்கும் வார்த்தையினால தான் இருக்கும் வரைக்கும் அந்த வார்த்தையினால் தான் அது இருக்க முடியும் என்பதை அவர் அறிந்திருந்தார். That is why he is emphasizing on the word. ஆகவே தான் வார்த்தையை குறித்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து பேசினார். But he says one day I have to leave this tabernacle. ஒரு நாள் இந்த கூடாரத்தை விட்டு போக நேரிடும். And my dear people of God, remember how many work have you stored up? இப்பொழுது நினைவு கூறுங்கள், நீங்க எந்த அளவுக்கு எத்தனை கிரியைகளை நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்க? Have you stored up good works or bad works? நீங்க நல்ல கிரியைகளையா அல்லது கெட்ட கிரியைகளையா எதை சேர்த்தீர்கள்? It's very important.
அது மிகவும் முக்கியம். For every one of us have to give account of himself before God. நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு முன்பதாக கணக்கு கொடுக்க வேண்டும். We have to stand before the judgment seat of Christ. கிறிஸ்துவினுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக, நியாயாசனத்துக்கு முன்பதாக நாம் நிற்க வேண்டும். 2 Corinthians 5:10 says, for we must all appear before the judgment seat of Christ. 2 கொரிந்தியர் 5:10 வசனத்திலே நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பதாக வெளிப்பட வேண்டும். We, நாம் all, எல்லாரும், nobody who has obtained precious faith can escape. Everyone. அருமையான விசுவாசத்தை பெற்ற, இயேசு கிறிஸ்துவின் நீதியினால் அருமையான விசுவாசத்தை பெற்றதான ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. எல்லாரும் நிற்க வேண்டும். We means Paul is including himself. அந்த இடத்திலே பவுல் தன்னையும் சேர்த்து சொல்ற, நாம் எல்லாரும். He's talking about the believers. விசுவாசிகளை குறித்து பேசுகிறார். நாம் எல்லாரும். We must all appear before the judgment seat of Christ. நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பதாக நிற்க வேண்டும். That we may receive for the things we have done in this tabernacle according to all that we have done, whether it be good or bad. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பதாக வெளிப்பட வேண்டும். So not that verse good or bad. ஆகவே நீங்க நல்லாக கவனித்துக் கொள்ளுங்க, நன்மையாவது தீமையாவது. So something is going to follow you certainly. நிச்சயமாக ஏதோ ஒன்று உங்க பின்னால வரும். Good or bad. ஒன்னு நல்லது வரும் அல்லது தீமை வரும். So be blessed. ஆசீர்வாதமாய் இருங்கள். Don't be deceived by many teachings. பல வகையான போதனைகளினாலே வஞ்சிக்கப்பட்டு விடாதீர்கள். Only one eye on eternity and being ready. ஒரே ஒரு கண் தான் உங்களுக்கு இருக்க வேண்டும். நித்தியத்தின் மேல் நோக்கமாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள். See why I'm telling this again and again. I know that I'm not laboring in vain. I'm going to see all our people, all the obedient people, all of them, they will be ready and they'll be taken up when the Lord comes. வீணாக நான் பிரயாசப்படவில்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு நன்றாக தெரியும், கீழ்ப்படுகிற உண்மை உள்ளதான எல்லா நபர்களையும் நிச்சயமாக பார்ப்பேன் என்று நான் அறிந்திருக்கிறேன். None of you are going to be left behind. உங்களில் ஒருவரும் கைவிடப்படுவதில்லை. You're going to see the power of God. நீங்கள் தேவனுடைய வல்லமையை இந்த பூமியிலே காண்பீர்கள். Remember, all this labor which we are doing is not in vain. நாம் பிரயாசப்படுகிறதான எந்த பிரயாசமும் அது வீண் அல்ல. It's going to yield the necessary benefits. சரியான பிரதிபலன்களை நமக்கு கொடுக்கும். God is going to do great and mighty works. தேவன் நமக்கு பெரிய மகத்துவமான காரியங்களை செய்யத்தான் போகிறார். God is going to do awesome works in our life. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஆச்சரியமான காரியங்களை செய்வார். Many blessings you're going to experience. அநேக ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிக்க போகிறீர்கள். The power of God is going to flow like water in your life. தேவனுடைய வல்லமையானது உங்களுடைய வாழ்க்கையிலே தண்ணீரை போல கிரியை செய்யும். So thank God for what he has done. தேவன் நமக்கு செய்த காரியங்களுக்காக நன்றி சொல்லுவோம். Thank him for his goodness and mercy. அவருடைய கிருபைக்காக நாம் நன்றி செலுத்துவோம். Get ready for the mighty move of God. தேவனுடைய சரியான கிரியைகளுக்காக, தேவனுடைய வல்லமையான கிரியைகளுக்காக ஆயத்தமாவோம். God willing, we'll continue next week. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்திலே நாம் தொடரலாம்.